வணக்கம், நான் உங்கள் அப்ஜித். நேற்றைய முன்தினம் அண்ணன் திருமாவளவர்கள் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறார். ஆதவ அர்ஜுனாவை நான் தான் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்க சொன்னேன். காரணம், அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்காக ஆதவ அர்ஜுனா நிறைய உழைச்சிருக்காரு, அதனால் நான் கலந்துக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் அந்த செய்தியை கேட்டாலும் என்ன நினச்சிட்டேன், எங்கள் அண்ணன் அடங்க மறுத்து அத்துமீற போராடுறா, என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பாருங்கடா அப்படின்ற அளவில் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நேற்றைய மதியம் ஒரு முக்கியமான அறிவிப்பு வருது. ஆதவ அர்ஜுனாவை நாங்கள் கட்சியை விட்டு 6 மாதம் நீக்கிறோம், இடைக்கால நீக்கம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தாய் சிறுத்தை ஒரு அறிவிப்பை வெளியிட்டுருந்துச்சு. அறிவிப்பை வெளியிட்ட கையோடு நேராக போய் முதலமைச்சரையும் பார்த்துருக்காரு. அப்போ தான் தெரிஞ்சு அண்ணன் அடங்க மறுத்து அத்துமீற போகிறதுல குப்பரை விழுந்து காலை நக்க போகிறாரு அப்படின்னு. நேராக போய் முதலமைச்சரை பார்த்து, ஐயா அரியாப்புள்ள தெரியாமல் பேசிட்டான், அவன் பேசுனதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் எப்போதும் உங்களுடைய விருப்ப அடிமை தான் அப்படின்னு சொல்லி அவருடைய அடிமை சாசனத்தை மறுபடியும் போய் புதுப்பிச்சுட்டு வந்திருக்காரு. இனிமேல் எதுவும் பொது தொகுதி எதுவும் கேட்பீங்களா, எதுவும் 2 சீட்டு 3 சீட்டு சேர்த்து கொடுங்கன்னு எதுவும் கேட்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேங்க, நீங்கள் கொடுக்குற 1 சீட்டு 2 சீட்டை பொத்திக்கிட்டு வாங்கிட்டு 234 தொகுதியிலையும் திமுக வேலை செய்கிறதுக்கு நாங்கள் காத்துக்கிட்டு கிடக்கிறோம் அப்படின்ட்டு தன்னுடைய விருப்பத்தையும் வந்து தெரிவிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. விசிகாவிலே மிக குறைந்த காலத்தில் தொண்டர்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக மாறியது ஆதவ அர்ஜுனா. அதுக்கு காரணம் அவர் பேசிய வெளிப்படையான பேச்சுக்கள். இந்த விசிகா தொண்டர்கள்லாம் மனதுக்குள்ளே வைத்திருந்த அந்த உள்ள குமுறல் இருக்கும் இல்லையா, அதை வந்து மேடையில் ரொம்பவே பகிரங்கமாக பேசினார், திமுக விமர்சித்தார், அதிகாரத்தில் பங்கு கேட்டார். இதுதான் குறைந்த காலத்திலே அவருக்கு அவ்வளோ மதிப்பு வருவதற்கான காரணம். இதற்கு முன்பாக திருமாவளவன் என்ன செய்து கொண்டு இருந்தார், எது நடந்தாலும் அமைதியாக கடந்து போயிட்டே தான் இருந்தார். அதில் ஆதவ அர்ஜுனா சொன்னார் இல்லையா, தலித் பகுதிகளுக்கு இவரை கூட்டு போய் ஒரு பிரச்சாரம் செய்வதற்கு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுவும் உண்மைதான், அவங்க தலித்துன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆதி தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் திருமாவளவனை வந்து ஒரு பிரச்சாரத்துக்காக ஒரு பேச்சாளர் மாதிரி தான் திமுகவில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதே இது பொது தொகுதிக்கு இவரை கூட்டு போவாங்களான்னு கேட்டால் அப்படிலாம் கூட்டு போக மாட்டாங்க. அவங்க கட்சி கொடியை கூட கிழிச்சிட்டு தான் இந்த பிரச்சார வாகனம் என்பதே, மற்ற கூட்டணி கட்சிகளுடைய கொடி இருக்கும்போது விசிகாவினுடைய கொடியை மட்டும் நீக்கிட்டு தான் இந்த பிரச்சார வாகனமே பொது தொகுதிக்குள்ளே போகும். அந்த அளவுக்கு பல இழிவான வேலைகளையும் வந்து அந்த பிரச்சார நேரங்களிலே விசிகா அனுபவிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் நிறைய இடங்களை வந்து விசிகாவினுடைய பொறுப்பாளர்களுக்கு ஒதுக்கியிருந்தாங்க. வெற்றி பெற்றவங்க அங்கே மேயராகலாம், தலைவராகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய இடங்களை ஒதுக்கியிருந்தாங்க. அந்த இடத்தையும் திமுக காரங்களே ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு, நாங்கள் வந்து இதுக்காக ரொம்ப செலவு பண்ணியிருக்கோம், அப்படிலாம் வந்து எங்களால் பொறுப்பை விட்டு கொடுக்க முடியாது, அவர் அங்கேருந்து சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிராகவே பேசினாங்க. இது போக முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் வந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் வந்து விசிகாவுக்கு விட்டு கொடுங்க அப்படின்னு வந்து சொன்னாலும் கூட அப்படியெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப திமிரா திமுக தொண்டர்கள் பேசினாங்க. இதையும் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நான் ஒவ்வாமையோடு ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தார். என்ன நடந்தாலும் நான் வந்து அமைதியாக போகிறேங்க, நீங்கள் கொடுக்குறத வாங்கிக்கிறீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில், ஒரு அடிமை மனநிலையில் தான் திருமாவளவன் இருந்தார். அதையெல்லாம் எதிர்த்து நம்ம கட்சியிலேருந்தே ஒருத்தன் பேசுகிறான்டா அப்படின்றதுனால தான் அந்த ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு அவ்வளோ மதிப்பு என்பது வந்துச்சு. இந்த ஆடியோ லான்ச்சு இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கூட அவங்க பேசுனது அப்படின்றது அந்த கட்சியை சார்ந்த மற்ற பொறுப்பாளர்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்தியிருந்தாலும், குறிப்பாக வண்டிக்குட்டிக்கு வந்து ரொம்ப அதிருப்தி ஏற்படுத்தியிருந்தாலும் கூட தொண்டர்கள் மத்தியில் சூப்பராக பேசுகிறாப்புலடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. குறிப்பாக அந்த மன்னராட்சியை எதிர்த்து பேசுறது வந்து எல்லாத்தையும் வந்து கடுப்பாக்கி விட்டுருச்சு. இந்த விசிகா கட்சியில் இருக்கவங்களையும் பொறுப்பாளர்களையும் சரி, திமுக காரங்களையும் சரி, எல்லாரும் வந்து வாய் திறக்க வச்ச விஷயம் அதுதான் உண்மையும் கூட. உடனே அதுக்கு பலரும் பலவிதமாக முட்டு கொடுத்தானுங்க. நிறையா நானே நம்பிக்கிட்டு இருந்த சில அரசியல் விமர்சகர்கள் கூட அதுக்கு முட்டு கொடுத்தாங்க. என்னங்க மன்னராட்சிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு, அப்படிலாம் கிடையாதுங்க, உதயநிதியும் வந்து மக்களை சந்தித்து தானே தேர்தலில் வெற்றி பெற்று வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு முட்டு கொடுத்தாங்க. ஏங்க, மக்கள் வாக்கு செலுத்துவது அப்படின்றது சட்டமன்ற உறுப்பினருக்கு தான், முதலமைச்சரையே டைரெக்டாக நம்ம ஒன்றும் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அந்த முதலமைச்சர் பதவி எப்படி இந்த குடும்பத்துக்கே தொடர்ந்து கிடக்குது, அப்பா வந்து முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், இது வந்து மன்னராட்சி மாதிரி இல்லையா? நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம், அதை ஏற்றுக்கிறோம். ஆனால் முதலமைச்சராக நீங்கள் மட்டும் எப்படி ஆகுறீங்க, அதான கேள்வி. அதுதானே இங்கே மன்னராட்சி அப்படின்னு சொல்லி அதை நம்ம குறிப்பிடுறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த உதயநிதி உதைத்த தினமாக உதயநிதி பிறந்த நாளை மிகப்பெரிய அளவில் இங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எதற்கு உதயநிதியினுடைய பிறந்த நாளை திமுகவினர் இவ்வளோ தூரத்துக்கு வந்து கொண்டாடணும்? இதுவே ஒரு மன்னராட்சியினுடைய வெளிப்பாடு தானே. தன்னுடைய இளவரசருக்கு வந்து பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் கொண்டாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி திமுக இளவரசர் உதயநிதியினுடைய பிறந்தநாளை அந்த திமுக கொத்தடிமைகள்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதைத்தானே ஆதவ அர்ஜுனாவும் பேசினார். உடனே இவங்க எல்லாத்துக்குமே வந்து பொத்துக்கிட்டு வந்துருச்சு. இதில் கடுப்பான அரசரையும் இளவரசரையும் எப்படியாச்சும் நம்ம கூல் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தாய் சிறுத்தை ஆதவ அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுத்திருக்கு.
தாய் சிறுத்தை எடுத்த நடவடிக்கை என்பது இவங்களுடைய கூட்டணி பலத்தை காப்பாற்றிக் கொள்றதுக்காகவோ அல்லது அந்த அரச குடும்பத்தை வந்து குளிர்விப்பதற்காக கூட இருக்கலாம். ஆனால் தொண்டர்கள் மத்தியில் தாய் சிறுத்தை தன்னுடைய மதிப்பை இழந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம கட்சியில் ஒரே ஒருத்தன் தானே ரொம்ப தைரியமாக வந்து பேசிக்கிட்டு இருந்தேன், அவனையும் வந்து நீக்கி விட்டாங்கடா, இன்னும் ஏன் இவங்க இந்த அடிமை புத்தியில் இருக்காரு, அப்போ நம்மளாம் வந்து தனித்து பேசவே கூடாதா, எப்போதும் இவங்க கொடுக்குற 1-2 சீட்டுக்காக 234 தொகுதியிலும் இவங்களுக்கு அடிமையாக வேலை பார்க்கணுமா? இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இதே காலத்தில் பேரலாக இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பத்தில் கொடியேற்றுவதற்கு அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் தடை விதித்தாங்க. அது ஒரு சர்ச்சையாக வந்து போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி பல அசிங்கத்தை தாங்கிட்டு இவங்களுக்காக உழைச்சாலும் கூட நம்ம ஒரு வார்த்தை கூட இவங்களை எதிர்த்து பேச முடியல, இது என்ன பொழப்பு அப்படின்ற அளவில் ஒரு விரக்தி போக்கில் தான் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இருக்காங்க. வெளியே தன்னை ஒரு வீரர் போல காட்டிக்கொண்டால் அடங்கமறு அத்துமீறு, நான் டெல்லியில் இருந்துக்கிட்டு இங்கே தென் மாவட்டங்களில் கலவரத்தை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லி வீர வசனமெல்லாம் வந்து மேடையில் பேசினாலும் கூட அவர் வந்து ஒரு பயந்தாங்கோலியாக ஒரு தொடை நடுங்கியாகத்தான் உள்ளுக்குள்ளே இருக்காரு அப்படின்றது இதன் மூலமாக வெளிப்படையாக தெரியுது. என்னடா அவ்வளோ கடுமையாக வந்து அவர் விமர்சிக்கிறேன் அப்படின்னா, இன்னும் எத்தனை காலத்துக்கு இங்கே ஆதி தமிழ் கொடிகளை கொண்டு போய் கருணாநிதியின் குடும்ப காலிலே போட்டு அதை வைத்துக்கொண்டு சீட்டு பேரம் பேசுவீங்க அப்படின்ற ஒரு வருத்தம் தான். திருமாவளவன் அவர்களுடைய அந்த செயல் எதை காட்டுது அப்படின்னா, இனி வந்து நம்ம தனித்து போய் நின்றோ இல்லை வேற யாரோட கூட்டணிக்கு போய் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. நம்ம அப்படியே வாழ்நாள் முழுக்க நம்ம ஒரு 4-5 சீட்டுக்காக அந்த திமுக ஒட்டியே பிழைத்து விட்டு அதிகாரத்தில் சாகும் வரை இருந்து விட்டு அப்படியே போயிடுவோம். நம்மளை பின்பற்றக்கூடியவங்களுக்கு விடுதலை கிடைச்சா என்ன, கிடைக்கல என்ன, அவங்க மதிப்பு மிக்க ஆட்களை மாறினா என்ன, மாறலன்னா நம்ம வந்து பதவியில் இருந்துட்டு அப்படியே போயிடுவோம் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாரோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் அப்படிதான் இருக்கு. நம்மளே கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த காலங்களில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு நிறைய அநியாயங்களை, கூட்டணியில் இருந்தாலும் கூட நிறைய அநியாயங்களை இந்த திமுக தலைமை என்பது செஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. அதையெல்லாம் பொறுத்து கொண்டு தான் அந்த கூட்டணிக்காக உழைத்து கொண்டு இருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவங்க. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசுனதே இந்த தலைமைக்கு ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்கு, அவர் மீது நடவடிக்கை எடுத்தால் தான் என்னை சந்திக்கவே முடியும் அப்படின்ற அளவுக்கு அழுத்தத்தை கொடுப்பார்கள்னா விடுதலை சிறுத்தை கட்சியை இவங்க எந்த மனநிலையோடு கூட வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அவங்களை வந்து ஒரு தலித் பிரிவினுடைய அமைப்பாகத்தான் அவங்க கட்சியில் வந்து வச்சிருக்காங்க அப்படின்றது இதன் மூலமாகவே வெளிப்படையாக தெரியுது. இனி வரும் காலங்களில் திருமாவளவன் அவர்கள் மேடையில் ஏறிக்கிட்டு நான் யார் தெரியுமா, அடங்கமறு அத்துமீறு அப்படின்னு சொல்லி வசனமெல்லாம் பேசினாங்கன்னா அந்த கட்சியை சார்ந்தவங்களே அதை வந்து ஒரு கேலியான விஷயமாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா திமுக தலைமை வந்து எந்த அளவுக்கு திருமாவளவனை டம்மி பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு வந்து அவரை ஒரு காமெடி பீஸ் ஆக்க முடியுமோ, எந்த அளவுக்கு அவர் ஒரு கோழை அப்படின்றத வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவரை டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கட்சியினர் மத்தியிலே அவரை வந்து ஒரு ஆளுமிக்க தலைவராக இனி வந்து பார்ப்பார்களா அப்படின்றது கேள்விக்குறி தான். இனி விசிகாவினுடைய அந்த காலம் அப்படின்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவோடு கரைஞ்சு போயிடும் அப்படின்றது இதிலிருந்தே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி, இனி வரும் காலங்களில் ஆதவர்ஜுனா என்ன பண்ண போகிறாரு? ஏன்னா ஆதவர்ஜுனாவுக்கு அவங்க வந்து கட்டம் கட்டிட்டாங்க. இனி அவர் மீண்டும் போய் விசிகாவில் சேர்ந்தாலும் கூட முன்ன மாதிரி வெளிப்படையாக பேச முடியாது, சுதந்திரமாக செயல்பட முடியாது. அந்த கட்சிக்குள்ளே இருந்தாலும் அவரை வந்து ஓரங்கட்ட வேண்டும் அப்படின்ற அழுத்தத்தை திமுகவினுடைய தலைமை கண்டிப்பாக செய்யும். திமுகவோட தலைமை அந்த அழுத்தத்தை கொடுக்குதோ இல்லையோ, நம்ம வன்னிக்குட்டி அந்த வேலையை உள்ளே இருந்துக்கிட்டு நல்லாவே பார்ப்பாப்புல, அதில் மாற்று கருத்து இல்லை. எனவே அங்கே போய் இருந்தால் எந்த பயனும் இல்லை, கோடிகளை கொட்டி செலவு பண்ணாலும் அதனால் எந்த பயனும் இல்லை அப்படின்றது ஆதவர்ஜுனாவுக்கே தெரிய வரும். இனி அவர் என்ன பண்ண போகிறாரு? தாவேக்காவுக்கு தாவ போகிறாரா இல்லை அங்கேயே இருக்க போகிறாரா என்ன அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும். எண்ட் ஆஃப் டே இந்த நிகழ்வுகள் எதை காட்டுது அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய திருமாவளவன் அவர்கள் மேடையில் தான் வீரமாக பேசுவாரே தவிர உள்ளூரை வந்து அவர் வந்து ஒரு பலவீனமான தலைவர் தான் அப்படின்றத அவர் கட்சியினருக்கே நிரூபித்த ஒரு செயல் தான் இது. இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.